என் தாசனாகிய இஸ்ரவேலே, யாக்கோபே, ஆபிரகாமின் சந்ததியே என்று உன்னை அழைக்கிற அன்பின் ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சணைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய உங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உபத்திரங்கள், துன்பங்கள், சோதனைகளை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோட இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்காக யுத்தம் செய்வார், வழக்காடுவார், உங்களை பாதுகாப்பார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன சூழ்நிலையில், எத்தனை மகா சிக்கலில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் இதோ நீங்கள் நினைத்து பார்த்திராத மகா செழிப்பு வருகிறது. ஏசாயா 45:14 தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் எல்லோரும் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உன்னை பணிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை உபத்திரவங்களின் சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உங்களை நோக்கி எகிப்தின் சம்பாத்தியம் போன்ற, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் போன்ற, நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபம் போன்ற மகிமையான வரத்துகளும் வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களை தேடி வரும். இது கர்த்தருடைய வார்த்தை, இதில் மாற்றமும் சந்தேகமும் இல்லை.